வணக்கம். ஜனவரி 23ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். மத்திய அரசு பிரதான் மந்திரி சூரியோதயா யோஜனான்னு புது திட்டத்தை அறிவிக்கிறாங்க. எதற்காக? வீட்டில் சோலார் பேனல்ஸ் அமைப்பதற்கு மானியம் வழங்குவாங்க அப்படின்றதான் புரிதல். தகவல் கிடைத்தது NDTVயிலிருந்து. 1 கோடி வீடுகளுக்கு இந்த சோலார் பேனல் வழங்குவது தான் அவங்களுடைய இலக்காக வைத்திருப்பதாக NDTVயில் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. தமிழ்நாடு மர்கன்டைல் பேங்க் குவார்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. டேட்டா நமக்கு கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து. ஹையஸ்ட் எவர் குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் இந்த குவார்டரில் தான் 284 கோடி ரூபாய். போன வருடம் இதே குவார்டரில் 280 கோடி ரூபாய். ஸோ கொஞ்சம் அதிகரிச்சிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 537 கோடி ரூபாய். நெட் நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ் 1.69%. இயர் ஆன் இயர் போன வருடம் இதே குவார்டரில் 1.7% இருந்தது நெட் நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ். ஜி என்டர்டெயின்மெண்ட்டுக்கு CLSA டவுன்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க ரேட்டிங்கு. நம்ம செய்தி பார்த்துருந்தோங்க. சோனி பின் வாங்குறாங்க மர்ஜர்லேருந்து. அது மட்டும் இல்லாமல் டெர்மினேஷன் ஃபீயும் கட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டீஸும் அனுப்பியிருக்கிறாங்கன்ற தகவல் நம்ம பார்த்துருந்தோம். இப்போ CLSA டவுன்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க ஜி என்டர்டெயின்மெண்ட்டை. முன்ன சொல்லியிருந்தது பை ரேட்டிங், இப்போ கொடுத்துருப்பது செல் ரேட்டிங். எதிர்பார்க்குற டார்கெட் 198 ரூபாய். தற்போதைய லெவலிருந்து மேலும் 15% கீழே போகும்னு எதிர்பார்க்குறாங்க CLSA. பிரபுதாஸ் லீலாதர் என்ன சொல்லியிருக்கிறாங்க? இந்த மர்ஜர் விழுந்தது ஒரு பெரிய டிசாஸ்டராக கருதுறாங்க பிரபுதாஸ் லீலாதர். அவங்க கொடுத்துருக்கிற டார்கெட் 168 ரூபாய் ஒரு ஷேருக்கு. மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த மற்றொரு தகவல் என்ன அப்படின்னா, இந்த மர்ஜருக்காக ஜி என்டர்டெயின்மெண்ட் 367 கோடி ரூபாய் செலவு செய்துள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோல் செய்தியில். ஸ்ரீ சிமெண்ட் தற்போது அப்டேட் இருக்கு. ராஜஸ்தான் ஆலையிலிருந்து கமர்ஷியல் ப்ரொடக்ஷன் துவங்கியாச்சுன்ற அப்டேட் கொடுத்துருக்காங்க ஸ்ரீ சிமெண்ட். சிப்லா குவார்டர்லி ரிசல்ட் வெளியிட்டிருக்கிறாங்க. ப்ராஃபிட் 1056 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 32% அதிகரிச்சிருக்கு. ப்ளூம்பர்க் நடத்தின கருத்து கணிப்பில் அவங்க எதிர்பார்த்தது 1058 கோடி ரூபாய். கிட்டத்தட்ட அதில் தான் அறிவிச்சிருக்கிறாங்க. ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 6604 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 14% அதிகரிச்சிருக்கு. ப்ளூம்பர்க் எதிர்பார்த்தது 6522 கோடி ரூபாய். அதை காட்டிலும் அதிகமாகவே அறிவிச்சிருக்கிறாங்க சிப்லா. கோல்கேட் குவார்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. நமக்கு டேட்டா கிடைத்தது NDTV ப்ராஃபிட்லேருந்து. இயர் ஆன் இயர் ப்ராஃபிட் 36% அதிகரிச்சிருக்கு. எண்ணிக்கை 330 கோடி ரூபாய். எதிர்பார்த்தது 297 கோடி ரூபாய். அதை காட்டிலும் அதிகமாகவே அறிவிச்சிருக்கிறாங்க. ரெவென்யூ இயர் ஆன் இயர் 8% அதிகரிச்சிருக்கு. எண்ணிக்கை 1396 கோடி ரூபாய். எதிர்பார்த்தது 1377 கோடி ரூபாய். அதை காட்டிலும் அதிகமாகவே அறிவிச்சிருக்கிறாங்க கோல்கேட். அதானி போர்ட்ஸ் தற்போது அப்டேட் இருக்குது. அவங்களுடைய கிரெடிட் ரேட்டிங்க்கு S&P என்ன முன்னே கொடுத்துருந்தாங்களோ அதுவே வழங்கியிருக்கிறாங்க. ஆனால் அவுட்லுக்கில் உயர்த்தி இருக்கிறாங்க. அவுட்லுக்கில் அவங்க முன்னே சொல்லியிருந்தது நெகட்டிவ், இப்போ ஸ்டேபிளாக உயர்த்தி இருக்கிறாங்க. அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் கிரேட் ரேட்டிங்கை முன்ன இருந்த ரேட்டிங்கை மறுபடியும் கொடுத்துருக்காங்க BBB-. JSW குரூப் குறித்து NDTVயிலேருந்து கிடைத்த ஒரு தகவல். ஒடிசா அரசு அவங்களுக்கு மானியம் வழங்க போகிறாங்க. ஸ்பெஷல் இன்சென்டிவ் பேக்கேஜ் அறிவிச்சிருக்கிறாங்க. JSW குரூப்புடைய எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் உற்பத்தி செய்யக்கூடிய ஆலைக்கு கிட்டத்தட்ட 40,000 கோடி ரூபாய் கம்பெனி முதலீடு செய்கிறாங்க. ஸ்பெஷல் இன்சென்டிவ் பேக்கேஜை அரசு அறிவிக்கிறாங்க. இந்த முதலீடு வழியாக கிட்டத்தட்ட 11,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே NDTV செய்தியில். டாடா மோட்டார்ஸ் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். குஜராத்தில் இருக்கக்கூடிய சனந்த் ஆலையிலிருந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ப்ரொடக்ஷன் வரப்போகிற ஏப்ரல் மாதத்திலிருந்து துவங்கப்படும் டாடா மோட்டார்ஸ் சொல்லியிருக்கிறாங்கன்னு மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். இந்த ஆலையை ஃபோர்ட் இந்தியா கிட்ட இருந்து வாங்கியிருக்கிறாங்க. போன ஆண்டு ஜனவரி மாதத்தில் 725 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருந்தாங்க. அங்கே இன்டர்னல் கம்பஷன் இன்ஜினுடைய வாகனத்துடைய உற்பத்தியை முன்னவே துவங்கி இருக்கிறாங்க. இப்போ எலக்ட்ரிக் வெஹிக்கிளுடைய உற்பத்தி வரப்போகிற ஏப்ரல் மாதத்திலிருந்து துவங்க போகிறாங்கன்னு மணி கண்ட்ரோலில் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே இருக்கக்கூடிய இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின் வாகனத்துடைய உற்பத்தி திறன் 3 லட்சம் வாகனங்கள் ஒரு ஆண்டிற்கு. வாரி ரெனியூபிள் டெக்னாலஜிஸ் குவார்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. டேட்டா நமக்கு கிடைத்தது CNBC TV18லேருந்து. ப்ராஃபிட் 64 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 158% அதிகரிச்சிருக்கு. ரெவென்யூ 324 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 338% அதிகரிச்சிருக்கு. அத்வானி ஹோட்டல்ஸ் தற்போது அப்டேட் இருக்கு. ஜனவரி 29ஆம் தேதி குவார்டர்லி ரிசல்ட் அறிவிக்க போகிறாங்க. கூடவே போனஸ் குறித்தான முடிவும் அன்னைக்கு எடுக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க அத்வானி ஹோட்டல்ஸ். மெட் பிளஸ் ஹெல்த் சர்வீசஸ் தற்போது இருக்கக்கூடிய ஒரு அப்டேட். முன்னவே நம்ம பார்த்துருக்கிற அதே மாதிரியான அப்டேட் தாங்க.
கர்நாடகா மற்றும் ஆந்திர பிரதேஷில் அவங்களுடைய 2 கடைகளுக்கு உரிமம் ரத்து செய்யப்பட்டிருக்கு. 1 நாள்லேருந்து 7 நாட்களுக்கு. இந்த மாதிரியான தகவல் அவங்க இப்போ ரீசெண்டாக ரொம்ப அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. மெட்ப்ளஸ் ஹெல்த் சர்வீசஸ் நாடு முழுவதும் பல நகரங்களில் சில கடைகளுடைய உரிமம் ஒரு நாள்லேருந்து 7 நாள் வரைக்கும் ரத்து ஆகிட்டு இருக்குன்ற செய்தி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். எலக்ட்ரானிக் ஸ்மார்ட் இந்தியா தரப்புல அப்டேட் இருக்குது. அவங்களுடைய புது 2 கடைகளை ஆந்திர பிரதேஷில் திறந்திருக்கிறாங்க. ஜனவரி 22 பஜாஜ் எலக்ட்ரானிக்ஸ் என்ற பிராண்டில் தான் திறந்திருக்கிறாங்க. சில ஸ்டாக் புரோக்கிங் கம்பெனிஸ் ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. தகவல் நமக்கு கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து. பொனான்சா போர்ட்ஃபோலியோட ரெக்கமெண்டேஷன்ஸில் ஷிப்பிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவுக்கு பை ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் 196, ஸ்டாப் லாஸ் 177. ரெயின் இண்டஸ்ட்ரீஸ்க்கு பை ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் ₹178, ஸ்டாப் லாஸ் 157. HDFC செக்யூரிட்டிஸோட ரெக்கமெண்டேஷன்ஸில் செரா சானிட்டரி வேருக்கு பை ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் 8800, ஸ்டாப் லாஸ் 7800. உஷா மார்ட்டினுக்கு பை ரேட்டிங் டார்கெட் 400, ஸ்டாப் லாஸ் 300. 5 பைசா கேபிட்டல் தரப்புல அப்டேட் இருக்கு. போன வருடம் அதாவது 2022 டிசம்பரில் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. IIFL செக்யூரிட்டிஸ்லேருந்து டிமர்ஜ் ஆகக்கூடிய ஆன்லைன் ரீட்டைல் ட்ரேடிங் பிஸ்னஸை 5 பைசா கேபிட்டலுடன் இணைப்பதாக ஒரு முடிவு எடுத்திருந்தாங்க. இப்போ அந்த முடிவை கைவிட்டிருப்பதாக அப்டேட் கொடுத்துருக்காங்க 5 பைசா கேபிட்டல் லிமிடெட். IIFL செக்யூரிட்டிஸ் குவார்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. கன்சாலிடேட்டட் டோட்டல் இன்கம் ₹582 கோடி, இயர் ஆன் இயர் 68%, குவார்டர் ஆன் குவார்டர் 9% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் ₹150 கோடி, இயர் ஆன் இயர் 134%, குவார்டர் ஆன் குவார்டர் 40% அதிகரிச்சிருக்கு. ஓபராய் ரியாலிட்டி டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு ₹2. அதற்கான ரெக்கார்ட் டேட் February 2. ஓபராய் ரியாலிட்டி தரப்புலேருந்து மற்றொரு அப்டேட் இருக்குது. மும்பையில் இருக்கக்கூடிய ப்ராஜெக்டில் அவங்க சேல்ஸை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ கிராஸ் புக்கிங்ஸ் ₹882 கோடி எட்டியிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க ஓபராய் ரியாலிட்டி அந்த மும்பை ப்ராஜெக்ட்லேருந்து மட்டும். LT ஃபுட்ஸ் லிமிடெட் ஜனவரி 25 ஃபண்ட் ரைசிங் குறித்து முடிவெடுக்க போகிறதாக சொல்லியிருக்கிறாங்க. ₹500 கோடி வரைக்கும் கமர்ஷியல் பேப்பர்ஸ் வழியாக ஃபண்ட் ரைசிங் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக அப்டேட் கொடுத்துருக்காங்க LT ஃபுட்ஸ் லிமிடெட். கீஸ்டோன் ரியால்டர்ஸ் தரப்புல அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு 2 ரீடெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் கிடச்சிருக்கு 2 ஹவுசிங் சொசைட்டி கிட்ட இருந்து. 2மே மகாராஷ்டிரான்னு நினைக்கிறேங்க. ஒன்று வீணா நகர் கோஆபரேட்டிவ் ஹவுசிங் சொசைட்டி, மற்றொன்று நீல்கமல் கிரக கோஆபரேட்டிவ் ஹவுசிங் சொசைட்டி லிமிடெட். மகாராஷ்டிராலேருந்து கிடைத்த ஆர்டர். கண்ட்ரோல் பிரிண்ட் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு ₹4. அதற்கான ரெக்கார்ட் டேட் February 2. 3i இன்ஃபோடெக் லிமிடெட் தரப்புல அப்டேட் இருக்குது. அவங்களுக்கு ஒரு புது கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு. அதோடைய மதிப்பு கிட்டத்தட்ட ₹33 கோடி. யார்கிட்ட இருந்து? கான்செப்ட் கம்யூனிகேஷன்ஸ் நிறுவனம் கிட்ட கிடச்சிருக்கு. அவங்க பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் சார்பாகத்தான் இந்த ப்ராஜெக்ட் வழங்கியுள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க 3i இன்ஃபோடெக் லிமிடெட். சாந்தூர் மேங்கனீஸ் அண்ட் அயனோஸ் தரப்புல அப்டேட் இருக்குது. போனஸ்க்கான ரெக்கார்ட் டேட் அறிவிச்சிருக்கிறாங்க. போனஸ்க்கான பின்னணி 5 ஷேர்ஸ் கொடுப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. ஒரு ஷேர் வைத்திருந்தால் அதற்கான ரெக்கார்ட் டேட் February 2. ஜென்சார் டெக்னாலஜிஸ் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு ₹2. அதற்குரிய அதற்குரிய ரெக்கார்ட் டேட் February 2. மேங்களூர் ரிஃபைனரி டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு ₹1. அதற்கான ரெக்கார்ட் டேட் February 2. எலிகான் இன்ஜினியரிங் கம்பெனி தரப்புல அப்டேட் இருக்குது. ஒரு ப்ராஜெக்ட்டுக்கான லெட்டர் ஆஃப் இன்டென்ட் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. குஜராத் மாநிலத்திலிருந்து ஆர்சலர் மிட்டல் நிப்பான் ஸ்டீல் இந்தியா கிட்டேருந்து. அதோடைய மதிப்பு கிட்டத்தட்ட ₹83 கோடி. ஆஸ்ட்ரான் பேப்பர் அண்ட் போர்ட் மில் தரப்புல அப்டேட் இருக்குது. அவங்க சோலார் பவர் பிளான்ட்டை அமைக்கிறாங்க. அங்கேருந்து உற்பத்தி செய்யக்கூடிய பவரை அவங்க பயன்படுத்துவதற்காகத்தான் 10 மெகாவாட் கொண்ட சோலார் பவர் பிளான்ட்டை அமைப்பதாக சொல்லியிருக்கிறாங்க ஆஸ்ட்ரான் பேப்பர். GE பவர் இந்தியா தரப்புல அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு ஒரு புது ஆர்டர் ₹7 கோடி மதிப்பிற்கான ஆர்டர். யார்கிட்ட இருந்து? சஞ்சய் காந்தி தெர்மல் பவர் ஸ்டேஷன் கிட்ட இருந்து கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஹீரோ மோட்டோகார்ப் தரப்புல அப்டேட் இருக்குது. நேபாளில் அவங்க புதிதாக ஒரு டிஸ்ட்ரிபியூஷனுக்காக CG மோட்டார்ஸுடன் ஒரு ஒப்பந்தத்தில் வருவதாக அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. கோஃபோர்ஜ் லிமிடெட் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு ₹19. அதற்கான ரெக்கார்ட் டேட் February 5. ரிசல்ட்டும் அறிவிச்சிருக்கிறாங்க. கன்சாலிடேட்டட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் ₹2380 மில்லியன், குவார்டர் ஆன் குவார்டர் 32% அதிகரிச்சிருக்கு. வருவாய் ₹23,233 மில்லியன், குவார்டர் ஆன் குவார்டர் 2%, இயர் ஆன் இயர் 13% அதிகரிச்சிருக்கு. சாம்பல் ஃபர்டிலைசர்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ் பைபேக் முன்னவே அறிவிச்சிருந்தாங்க. அதற்குரிய அப்டேட் இப்போ வெளியிட்டிருக்கிறாங்க. டெண்டர் ஆஃபர் ரூட் வழியாக தான் செய்ய போகிறதாக முன்னவே அறிவிச்சிருந்தாங்க. விலை நிர்ணயித்தது ₹450 ஒரு ஷேருக்கு. இப்போ என்ன அப்டேட்? பைபேக் எப்போ ஓப்பன் ஆகுது? January 24. எப்போ முடிவடையுது? January 31. என்ன ரேஷியோவில் கொடுக்குறாங்க? ரிசர்வ்டு கேட்டகரியில் வரக்கூடிய ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட இருந்து ஒரு ஈக்விட்டி ஷேரை திரும்ப பெறாங்க. 14 ஈக்விட்டி ஷேர்ஸ் வைத்திருந்தால் ரெக்கார்ட் டேட் படி. ஜென்ரல் கேட்டகரியில் வரக்கூடிய ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட இருந்து ஒரு ஈக்விட்டி ஷேர் திரும்ப பெறாங்க. 29 ஈக்விட்டி ஷேர்ஸ் இருந்தால் ரெக்கார்ட் டேட் படி. பைபேக்னா என்ன, டெண்டர் ஆஃபர் ரூட்னா என்ன, ஓப்பன் மார்க்கெட் ரூட்னா என்ன, நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். அதே போல் இந்த ஜென்ரல் கேட்டகரினா என்ன, ரிசர்வ் கேட்டகரினா என்ன, இந்த பைபேக் ரேஷியோ முன்கூட்டியே கணிக்க முடியுமான்னு வேறொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். 2 வீடியோட லிங்க்ஸும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது.
சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.